ஒரு 4 டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் இப்படி இருக்கும். அதை எப்படி நம்ம விசுவலைஸ் பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நம்மளோட நார்மல் 3 டைமென்ஷனல் லைஃப்பில் நம்மளால் ஒரு 4 டைமென்ஷனல் ஆப்ஜெக்டை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி இருக்கும்னு நம்ம விசுவலைஸ் வேணால் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற மெத்தட் தான் எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட். இந்த எக்ஸ்ட்ரூஷன் மெத்தட் படி ஒரு ஆப்ஜெக்டோட நெக்ஸ்ட் டைமென்ஷனை நம்ம பார்க்கணுன்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு பெர்பெண்டிகுலர் ஆக்சிஸில் அதோட ப்ரொஜெக்ஷனை நம்ம பார்க்கணும். அந்த ப்ரொஜெக்ஷன் தான் அதோட நெக்ஸ்ட் டைமென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு எந்த டைமென்ஷனுமே கிடையாது, எந்த ஒரு ஆக்சிஸ்லையும் அது இன்வால்வ் ஆகலை. அப்போது இதோட அடுத்த டைமென்ஷன் நம்ம பார்க்கணுன்னா இதுக்கு பெர்பெண்டிகுலரான ஆக்சிஸில் நம்ம இதோட ப்ரொஜெக்ஷனை பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கலாம். அந்த ஆக்சிஸில் இந்த பாயிண்ட் வந்து ஒரு மூவ் ஆகுது, இல்லை அது ஒரு ப்ரொஜெக்ஷன். அந்த ப்ரொஜெக்ஷன் நம்ம பார்த்தோன்னா அது ஒரு லைனை ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் பாருங்கள், ஒரு பாயிண்ட்டு அதோட எக்ஸ் ஆக்சிஸில் அதோட ப்ரொஜெக்ஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதான் ஒரு லைன். இப்போது இந்த லைனோட அடுத்த டைமென்ஷன் நம்ம பார்க்கணுன்னா இந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க இந்த ஆக்சிஸில் இந்த லைன் அப்படியே நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் கிடைக்கும். இந்த ஸ்கொயர் தான் இந்த லைனோட அடுத்த டைமென்ஷன். இப்போது இதுக்கு வந்து எக்ஸ் ஒய் அப்படின்னு 2 ஆக்சிஸ் இருக்குது. இந்த லைனுக்கு வெறும் எக்ஸ் ஆக்சிஸ் தான் இருந்து இப்போ இந்த ஸ்கொயருக்கு 2 ஆக்சிஸ் வந்துடுச்சு. இப்போது இந்த ஸ்கொயரோட பெர்பெண்டிகுலர் பாயிண்ட் இல்லை ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா இதோட சென்டர்லேருந்து ஒரு ஆக்சிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இசட் ஆக்சிஸ் தான் இந்த ஸ்கொயருக்கு பெர்பெண்டிகுலராக இருக்க ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸில் இதை நம்ம மூவ் பண்ணணும், இல்லை ஒரு ப்ரொஜெக்ஷனை நம்ம பார்த்தோம்னா இது ஒரு க்யூபை ஃபார்ம் பண்ணணும். இந்த க்யூபுக்கு இப்போ 3 டைமென்ஷன் இருக்குது, எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு 3 டைமென்ஷன் இருக்குது. இப்போது இந்த க்யூபுக்கு எல்லா இடத்துலையும் பெர்பெண்டிகுலராக இருக்க ஒரு ஆக்சிஸ், அதாவது இந்த மொத்த க்யூபுக்கும் பெர்பெண்டிகுலராக இருக்கணும். அப்படின்னா எப்படி இருக்கணும்னா இந்த மொத்த க்யூபோட எல்லா ஃபேஸஸ்க்கும் அந்த ஆக்சிஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா அது சென்டர் தான். இந்த சென்டர் பாருங்கள், இந்த ஃபேஸுக்கும் பெர்பெண்டிகுலர், இந்த ஃபேஸுக்கும் பெர்பெண்டிகுலர், நம்மளை பார்த்த மாதிரி இருக்க இந்த ஃபேஸுக்கும் பெர்பெண்டிகுலர், இதுக்கு பின்னாடி இருக்க ஃபேஸுக்கும் பெர்பெண்டிகுலர். அப்போ இந்த பாயிண்ட்டை நோக்கி இந்த மொத்த 6 ஃபேஸஸை மூவ் பண்ணணும். அப்போ எப்படி இருக்கணும், இந்த க்யூபோட சைஸ் ஷ்ரிங்க் ஆகிற மாதிரி இருக்கும். இதுதான் இதோட ப்ரொஜெக்ஷன். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஒவ்வொரு ஃபேஸும் அதோட சென்டரை நோக்கி மூவ் பண்ணுது, அதோட ப்ரொஜெக்ஷன். அப்போ இது ஒரு டெசரெக்டை ஃபார்ம் பண்ணும். இதுதான் டெசரெக்ட். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இங்கே புதுசாக ஒரு ஆக்சிஸ் வந்திருக்கு டபிள்யூன்ட்டு. நம்மளுக்கு தெரிஞ்சு எக்ஸ் ஒய் இசட் 3 ஆக்சிஸ் தெரியும். இதில் 4வது ஒரு ஆக்சிஸ் டபிள்யூ, அதோட சென்டரை நோக்கி போகிற ஒரு ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ் அதாவது சென்டரை நோக்கி எல்லா ஃபேஸஸும் மூவ் பண்ணும்போது அதோட ப்ரொஜெக்ஷன் பார்க்க இப்படி தான் இருக்கும். இதுதான் ஒரு டெசரெக்ட். இது ஒரு 4 டைமென்ஷனல் வெர்ஷன் ஆஃப் நம்மளோட நார்மல் 3D கியூப்.